ஒரு சாதாரண ட்ரெக்கிங் ட்ரிப், ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம், சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு தொழிலதிபர் உயிரற்ற உடல். ஆரம்பத்தில் இது ஒரு விபத்து போலதான் இருந்திருக்கு. ஆனா விசாரணைகள் தொடர தொடர ஒவ்வொரு தகவலும் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்புது. இன்று இந்தியா முழுதும் பேசப்படுற பூனேல நடந்த கேட்டன் அகர்வாலின் மரணத்தை பத்தி தான் இந்த வீடியோ. கேட்டன் அகர்வால் தனது குடும்பத்தின் சக்சஸ் குரூப்னு சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் டைரக்டர் மற்றும் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். கேட்டன் அகர்வாலுக்கும் சியா கோயலுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து 2026 நவம்பர் மாதத்துல திருமணம் நடக்க இருந்தது. இந்த திருமணம் ராஜஸ்தான்ல மிக பிரம்மாண்டமாக நடக்க இருந்தது. விருந்தினர்களுக்காக தனியார் விமானங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எல்லாமே சரியாதான் போயிட்டு இருந்தது. ஆனா ஜூன் 18 சியா கோயலின் பிறந்த நாளை முன்னிட்டு கேட்டன் மற்றும் சியா லோகாட் ஃபோர்ட்டுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறாங்க. மலைப்பகுதி, பள்ளத்தாக்கு, சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வரக்கூடிய இடம். சில மணி நேரத்துக்கு பிறகு கேட்டன் பள்ளத்தாக்குல விழுந்து உயிரிழக்கிறாரு. இதுக்கு சியா இப்படி விளக்கம் கொடுத்திருக்காங்க. புகைப்படம் எடுக்கும்போது கேட்டன் தவறி விழுந்து உயிரிழந்துட்டாரு. வழக்கு முதல்ல ஆக்சிடென்டல் டெத்தா பதிவு செய்யப்படுது. அந்த நேரத்துல யாருக்கும் பெரிதா சந்தேகம் வரல. ஆனா அதுக்கு பிறகு கிடைச்ச ஆதாரங்கள் விசாரணைய முற்றிலுமா வேறு திசைக்கு திருப்புது. 33 டிகிரி வெப்பத்துல ஹூடி அணிந்து வந்த அந்த மர்ம நபர் யார்? போலீஸ் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. சியா மற்றும் கேட்டனை தூரத்தில் இருந்த ஒருத்தர் பின்தொடர்ந்து வந்திருக்கிறாரு. ஷோர்ட்ஸ், ஹூடி, ஹெட்செட், முகத்தை மறைத்த தோற்றம். அன்னைக்கு அந்த பகுதியில் வெப்பம் 33°C இருந்ததா சொல்லப்படுது. அந்த நபர் யாரு அப்படிங்கிற கேள்விதான் விசாரணையிட முக்கியமான ஒரு திருப்பமா இருக்கு. அந்த நபர் யாருன்னு போலீசார் தேடும் போது அது சேட்டன் சௌத்ரின்னு சொல்லி போலீசார் அடையாளம் காண்றாங்க. விசாரணை இன்னும் ஆழமாகுது. டிஜிட்டல் ஆதாரங்கள் பரிசீலிக்கப்படுது. கோல் ஹிஸ்டரி செக் பண்ணப்படுது. அப்பதான் இன்னும் ஒரு விஷயம் வெளியே வருது. அப்பதான் சியா மற்றும் சேட்டன் பல மாதங்களாக தொடர்பில் இருந்திருக்கிறாங்கிறது வெளியே வருது. ஜனவரி முதல் ஜூன் வரை 2000க்கும் மேற்பட்ட கோல்ஸ், மொத்தமா 100கணக்கான மணி நேர உரையாடல்கள். இந்த விஷயம் விசாரணைய இன்னும் தீவிரப்படுத்துது. போலீஸின் கூற்றுப்படி சம்பவம் நடந்த நாள்ல சேட்டன் தன்னோட தொலைபேசியை வீட்டிலேயே விட்டுட்டு வந்திருக்காரு. ஜூன் மாதம் 14 அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. கேட்டன் மற்றும் சியா 14 லோகாட் ஃபோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதே பகுதி, அதே பள்ளத்தாக்கு, அதே மலை. கேட்டன் அப்பாவின் குற்றச்சாட்டுப்படி அந்த நாள்லையும் கேட்டன் தள்ளிவிடப்பட்டிருக்காரு. அப்போது அங்கே இருந்த புதர்கள், மரக்கிளைகளை பிடித்து தன்னுடைய மகன் உயிர் தப்பியதா சொல்றாரு. இந்த இன்சிடென்ட்ல சியா ஒரு பாம்பை கண்டு பயத்துல தான் கேட்டனை தள்ளி விட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த வழக்குல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் ஒன்று போக பிளான் பண்ணி இருக்காங்க. அந்த ட்ரிப் கேட்டன் பாஸ்போர்ட் மிஸ் ஆனதால கேன்சல் ஆகியிருக்கு. பாஸ்போர்ட் மிஸ் ஆனது தற்செயலா அல்லது பிளானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டன் குடும்பம் சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. போலீஸ் விசாரணையின்படி சியா மற்றும் அவருடைய காதல் என்று சொல்லப்படக்கூடிய சேட்டன் காலையில சந்திச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு லோகாட் ஃபோர்ட்ல நடந்த இந்த இன்சிடென்ட் ஒரு பெரிய சதித்திட்ட கொலையாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருது. கேட்டன் எப்படி பள்ளத்தாக்குல விழுந்தாரு? அது தற்செயலா அல்லது யாராவது தள்ளிவிட்டாங்களா? அப்படி தள்ளிவிட்டிருந்தா தள்ளிவிட்டது யாரு? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் போலீஸ் விசாரணையின் முடிவுல தான் வெளியே வரும். முடிவுல ஒரு பிரம்மாண்டமான திருமண ஏற்பாடு, ஒரு காதல் உறவு, ரத்து செய்யப்பட்ட வெளிநாட்டு பயணம், ஒரு பிறந்த நாள் ட்ரெக், 33 டிகிரி வெப்பத்துல ஊடி அணிந்த நபர் மற்றும் ஒரு மரணம். இந்த வழக்கின் இறுதி உண்மையை போலீசாரின் விசாரணையும் நீதிமன்ற தீர்ப்பும் தான் வெளிக்கொணரும். இந்த குற்றத்தை அந்த பெண் செய்திருந்தால், ஒரு குற்றத்தை செய்துட்டு அதிலிருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். இதுக்கு பதிலா
எனக்கு இந்த உறவே வேணாண்டு வெளிப்படையா சொல்லிட்டு விலகி இருக்கலாம். ஒரு உயிராவது பறிக்கப்படாமல் இருந்திருக்கும்.